வணக்கம். 10th கேட்கக்கூடிய இம்பார்ட்டண்டான மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோங்க. ஃபஸ்ட்டு நம்ம செகண்ட் லெசன் பார்க்கலாம். எண்களும் தொடர் வரிசைகளும். அதில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்க, எண்களும் தொடர் வரிசைகளும் கூட்டுத்தொடர் வரிசைக்கான ஃபார்முலா. ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வடிவம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னாக்கா, a + d a + 2d ஃபார்முலா தான் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வடிவம் இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இங்கு ஏங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னாக்க, முதல் உறுப்பு. ஏங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா முதல் உறுப்பு. டி என்பது பொது வித்தியாசம். பொது வித்தியாசங்கிறது என்ன அப்படின்னாக்க டிக்கு குறிக்கும். ஸோ ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் பொது வடிவத்துக்கான ஃபார்முலா a + d a + 2d. ஏங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது? முதல் உறுப்பு. டிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா பொது வித்தியாசம். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஃபார்முலா, எண்ணாவது உறுப்பு கண்டுபிடிக்க ஃபார்முலா tn = a + n - 1 × d. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோங்கன்னாக்க, தேர்ட் ஃபார்முலா ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் முதல் n உறுப்புகளின் கூடுதலுக்கான ஃபார்முலா Sn = n/2 2a + n - 1 × d. நெக்ஸ்ட்டு கடைசி உறுப்பு L எண்ணாவது உறுப்பு கொடுக்கப்பட்டால், எல்லாவது உறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னாக்கா அதுக்கான ஃபார்முலா Sn = n/2 a + L. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கணக்கு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கணக்கு, எடுத்துக்காட்டு 2.26. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். 3, 6, 9, 12 எக்ஸெட்ரா 111 என்ற கூட்டுத்தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க அப்படின்னு கேட்குறாங்களா? நமக்கு தெரியும் இது என்னது அப்படின்னாக்கா கூட்டுத்தொடர் வரிசை. ஃபஸ்ட் உறுப்பு நமக்கு என்னென்னு தெரியும்? ஏங்கிறது தெரியுமா? இப்போ ஏவோட வேல்யூ நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க? a = 3. டிங்கிறது என்னது? பொது வித்தியாசமா? டிங்கிறது இது நம்ம என்னென்னு வச்சுக்கலாம்? t1ன்னு வச்சுக்கலாம். இது t2, இது t3, இது t4 எக்ஸெட்ரா. இது tnஆவது உறுப்பு 111. ஓகேங்களா? இப்போ டிங்கிறது பொது வித்தியாசம் அப்படின்னாக்க t2லிருந்து t1 கழிச்சுங்க அப்படின்னாக்கா நமக்கு வித்தியாசம் கிடைக்கும். t2ஓட வேல்யூ நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க? 6ன்னு கொடுத்துருக்காங்க. t1ஓட வேல்யூ 3ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 6ஐயும் 3ஐயும் நம்ம மைனஸ் பண்ணுங்க அப்படின்னாக்கா நமக்கு 3ன்னு கிடைக்கும். ஸோ டியோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைக்கிது? 3ன்னு கிடைக்கிது. ஏவோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கிது? 3ன்னு கிடைக்குதுங்களா? லாஸ்ட் உறுப்பு என்ன கொடுத்துருக்காங்க? எல்லுங்கிறது கொடுத்துருக்காங்க. அந்த எல்லோட வேல்யூ 111. நெக்ஸ்ட்டு நம்மக்கிட்ட என்ன கேட்குறாங்க? n உறுப்புகளின் கூடுதல் தானே என்னன்னு கேட்குறாங்க. அந்த எண்ணாவது உறுப்பு என்னன்னு கேட்குறாங்க. அதுக்கான ஃபார்முலா n = எல்லாவது உறுப்பு கொடுக்கப்பட்டிருந்தால் அதுக்கான ஃபார்முலா n = L - a/d + 1. அந்த எண்ணாவது உறுப்பு என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. எல்லோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 111ன்னு கொடுத்துருக்காங்க. மைனஸ் ஏவோட வேல்யூ நமக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க. 3/dயோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோங்க? 3ன்னு கண்டுபிடிச்சிருக்கோங்களா? ப்ராக்கெட் +1. நெக்ஸ்ட்டு 111லேருந்து 3 கழிச்சிங்க அப்படின்னாக்கா நமக்கு என்னென்னு கிடைக்கும்? 108ன்னு கிடைக்கும். /3 + 1. இப்போ என்ன பண்ணலாம்? 108ஐ 3ஆல் கேன்சல் பண்ணலாம். மூவு 10க்குள்ளே எத்தனை 3 கீதுன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா 3 9. 10ல் 9 போச்சுன்னா மீதி 1. அப்போ இங்கே சேர்த்தனுங்க அப்படின்னாக்கா இது 18ஆக மாறிடும். 18க்குள்ளே எத்தனை 3 இருக்குன்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா 6 18. இப்போ கேன்சல் பண்ணதுக்கப்புறம் நம்மக்கிட்ட என்ன இருக்குது? 36 + 1. ஸோ 36ஓட இந்த 1 கூட்டணுங்க அப்படின்னாக்கா 37. இப்போ அந்த எண்ணுங்கிறது என்ன அப்படின்னாக்கா 37. அந்த 111ங்கிறது எத்தனாவது உறுப்புன்னு பார்த்தோங்க அப்படின்னாக்கா 37ஆவது உறுப்பு. சரிங்களா? டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னாக்கா கமெண்டில் கேளுங்க, மறுபடியும் கூட நடத்தலாம். தேங்க்யூ.